எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தோளோடு மூடிய கூரையை நம்பி பாவையர் தோதகலீலை நிரம்பி சூழ்பொருள் தேடிட ஓடி வருந்தே புதிதான தூதொடு நான் மணி மாலை பிரபந்த கோவையுலாமடல் கோரி எழுந்தே தோமுரு காளையர் வாசல் தோறும்புக்கு அலமாரும் காலனை வீணனை நீதி கெடும் போய் கோலனை மானமேலாவழி நெஞ்ச காதகலோப பிரதாவனை நந்தை புலையேனை காரண காரியலோக பிரபஞ்ச சோகமெல்லாம் அறவாழ்வுரனம்பேர் காசரு வாரிமை ஞானதவம் சற்று அருளாதோ முருகா பாலன மீதுமனான் முக செம்போர் பாலனை மோத பராதன பண்ட பரிய மாருதி தோள்மிசை கொண்டுற்று அமராடி பாவேராவணனார் தலை சிந்தே சிறிய வீடனர் வாழ்வுற மன்ற பாவையர் தோள் புனர் மாதுளர் சிந்தைக்கு இனியோனே முருகா சீலமுலாவிய நாரதர் வந்துற்று ஈதவள் வாழ்புனமாமென முந்தி தேமொழி பாலித கோமல இன்ப கிரிதோய்வாய் சேலொடு மாலை வராள்கள் கிளம்பே தாறு கொள்பூகமலாவிய இன்ப சீரலை வாய் நகர் மேவிய கந்த பெருமாளே முருகா காரண காரியலோக பிரபஞ்ச சோகமெல்லாம் அறவாழ்வுரனம்பேர் காசரு வாரிமை ஞானதவம் சற்று அருளாதோ முருகா சீரலை வாய் நகர் மேவிய கந்த பெருமாளே. அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் 69வது பாடலின் பொருள் இது. தோல் கொண்டு மூடப்பட்ட இந்த உடலை நம்பி மாதர்களுடைய வஞ்ச லீலைகள் நிரம்புவதால் அவர்களுக்கு வேண்டிய பொருளை தேட வேண்டி ஓடியும் வருந்தியும் புதுவிதமான நூல்களாக தூது, நான்மணி மாலை, பிரபந்தங்கள், கோவை உலா, மடல் முதலியவற்றை பாடி அவற்றிலேயே ஈடுபட்டு குற்றம் நிறைந்த இளைஞர்களின் வாசல் தோறும் புகுந்து வருந்துகின்ற கால்களை கொண்டவனை, வீணானை, நீதி தவறிய பொய்யை கொண்டவனை, மானமில்லாது அழிந்திடும் நெஞ்சினை, பிறரை வருத்தும் லோபியை, பயனற்றவனை, நிந்திக்கப்படும் கீழ்மகனாகிய என்னை, காரண காரிய தொடர்போடு வரும் இவ்வுலகத் துன்பங்கள் எல்லாம் நீங்கவும் நல்வாழ்வு சேரவும் விருப்பமுடன் குற்றமற்ற செல்வமாகிய
உண்மை ஞானமான தவநிலை வந்தடைய சிறிதாவது அறளக்கூடாதோ? பால் போன்ற வெண்மையான அன்னத்தின் மீது வீட்டிலிருந்து 4 முகங்களும் பொன் நிறமும் கொண்டு படைத்தல் தொழில் செய்யும் பிரமனை முன்பு தலைகளில் கொட்டி தண்டனை விதித்தவனை, முன்பு அந்த பெரிய அனுமனின் தோளிலே வீட்டிலிருந்து போர் செய்து பாவியாம் ராமனுடைய தலைகள் சிதறவும் உத்தமமான விபீடனன் வாழ்வுறவும் செய்து மணந்த பாவையாம் சீதையின் தோளை தழுவிய மாமனாம் ராமனின் திருமாலின் சிந்தைக்கு இணையவனை, நல்ல குணங்கள் நிறைந்தத நாரத முனிவர் உன்னிடம் வந்து இதுதான் அவ்வள்ளி வாழும் திணைப்புணம் ஆகும் என்று குறிப்பிட்டு காட்ட, உடனே நீ முடிகிச் சென்று தேன் போன்ற மொழியானாகிய வள்ளியின் பச்சை கற்பூர கலவை அணிந்த அழகிய இன்பம் நல்கும் மலையுத்த மார்பனை தழுவியவனை, சேல் வாழை வரால் மீன்கள் யாவும் கிளம்பி துள்ளி பாய்ந்து கொலை சாய்ந்திருக்கும் பாக்கு மரங்களில் குழாவும் இன்பரமான திருச்செந்தூர் நகரில் வீற்றிருக்கும் கந்த பெருமானே என்பது இப்பாடலின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.